தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிரி இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி உலக தமிழ் பழங்குடிகளினுடைய நாளில் தமிழ் பழங்குடிகள் பாதுகாப்பு பாசறையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றவுள்ள அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இந்த மண்ணிலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன. பல அரசியல் கட்சிகள் இந்த மண்ணை ஆண்டிருக்கின்றன. பல அரசியல் கட்சிகள் இந்த மண்ணை ஆள்வதற்கு முயற்சி செய்திருக்கின்றன. அப்படி முயற்சி செய்த அரசியல் கட்சிகளும் சரி, இதுவரை இந்த மண்ணை ஆண்ட அரசியல் கட்சிகளும் சரி, முன்னெடுக்காத ஒரு பெரும் நிகழ்வை நாம் தமிழர் கட்சியினுடைய பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை நடத்துவது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் கேப்டன் துரை அவர்கள் 2022 ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்வதற்காக ஈரோடு கிழக்கு முழுவதும் பரப்புரை செய்து கொண்டிருந்தார். அண்ணன் செந்தமிழன் சீமான் பங்கு பெற்ற அனைத்து கூட்டங்களிலும் பேசினார், ஆதரவு தெரிவித்து பரப்புரை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது திமுக காரர்களினுடைய தூண்டுதலின் பேரில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளினுடைய வண்டிகள், கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்று பலர் தாக்கப்பட்டார்கள். அதில் அடித்து நொறுக்கப்பட்டது அண்ணன் கேப்டன் துரை அவர்களினுடைய வண்டியும் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகாக 2022 தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகாக நாங்கள் தேர்தல் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டோம். வந்த உடனே ஒரு அழைப்பு, திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறிப்பாக பழங்குடியின சமூக மக்களுக்கு பள்ளி சான்றிதழ் கொடுக்க இந்த அரசு மறுக்கிறது. 10ஆம் வகுப்பிற்கு மேலாக படிக்கின்ற குழந்தைகள், 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகள் பழங்குடியினர் என்ற சான்றிதழ் பெறாமல் அவர்கள் அடுத்த கட்ட நகர்விற்கு நகர முடியாது என்கின்ற போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். எங்க போராடுறாங்கன்னா, தாசில்தார் அலுவலகத்தில், வட்டாட்சியரினுடைய அலுவலகத்தில், திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவ மாணவிகள். அவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் துணை நின்று கொண்டு அந்த போராட்டத்தை கிட்டத்தட்ட 12 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்திற்கு எந்த ஊடகமும் சென்று அதை செய்தியாக்கவில்லை. எந்த அரசியல் கட்சியும் சென்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அப்பொழுது எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது, அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த இடத்திற்கு வந்தால் எங்கள் பிள்ளைகளின் பள்ளி சான்றிதழ் கிடைக்கும் என்ற அழைப்பை கொடுத்தார்கள். அண்ணனிடம் தெரிவித்தோம். அதை விட வேற என்னடா வேலை இருக்கு, நமக்கு வண்டி ஏறான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து சென்னையிலிருந்து திருப்பத்தூருக்கு வந்தோம். நாங்கள் வந்ததற்கு பிறகாகத்தான் அனைத்து ஊடகங்களும் அந்த இடத்திலே குவிந்தது. அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட நாங்கள் எல்லோரும் அங்க நின்று மாணவர்களோடு போராட்டத்தை முன்னெடுத்தோம். அந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அழைத்து 150க்கும் மேற்பட்ட மாணவியருக்கான பழங்குடியினர் சான்றை கொடுத்தார். அன்னைக்கு தான் சொன்னாரு எங்கள் அண்ணன் கேப்டன் துரை, இதுக்கு மேல இந்த பழங்குடியின மக்களுக்கு பாதுகாப்பு யாரும் இல்ல, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை விட்டால் இந்த மண்ணில் பழங்குடியின மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவன் இந்த மண்ணில் பிறக்க போவதில்லை. எனவே எங்கள் எல்லோரையும் கட்சியிலே இணைத்துக் கொள்கிறேன். எனவே தயவு செய்து அண்ணன்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு இணைத்துக் கொள்ள சொல்லுங்கன்னு சொன்னாரு. அப்ப நானு, கேப்டன் துரை அண்ணன், அண்ணன் களஞ்சியம் அண்ணன், அண்ணன் வினோத் அண்ணன் எல்லோரும் போய் சந்திச்சு, அண்ணன் வீட்டில் போய் சந்திச்சு பேசணும். அப்ப அண்ணன் சொன்ன வார்த்தை, தம்பி நான் தப்பு பண்ணிட்டேன்டா, முத தொடங்கின பாசறையே இந்த பழங்குடியினர் பாசறையை தாண்டா நான் தொடங்கி இருக்கணும் அப்படின்னாரு. அப்படி தொடங்கப்பட்டதுதான் இந்த தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ளணும். இது வெறும் தம்பி
ஓட்டுக்காக இந்த கட்சி நடத்தலடா. இந்த மக்களுக்காக ஒரு பிரச்சனை என்றால் நாம் தமிழர் கட்சி களத்திலே பாயும் என்பதற்காகத்தான்டா இந்த களத்துல எவனும் இல்லைன்னு நாளைக்கு வரலாறு சொல்லிடக்கூடாதுன்றதுதான் இந்த கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க. அதுபோல இந்த பழங்குடியின மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்திலே உடனே பாயக்கூடியவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அதனால் தான் தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை கட்டப்பட்டது. உலக பழங்குடியின தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற உலகமெங்கும் இருக்கிற பழங்குடியின மக்களுக்கு வரலாற்றில் ஒவ்வொரு நாடும் பிறந்தது பழங்குடியின மக்களை அப்புறப்படுத்தித்தான் நாம் இங்கே வாழ்கின்ற அனைத்து பூமியும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பழங்குடியினர் இல்லை என்றால் இந்த பூமியும் இல்லை, இந்த நாடும் இல்லை, நாமும் இல்லை. எல்லோரும் ஆதி தமிழ் குடிகளாக, அதுவும் குறவர்களாக இருந்துதான் நாம் பல சமூகங்களாக இங்கு பிறந்திருக்கிறோம் என்பதை சொல்லி உலக பழங்குடியின தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சோழன் மு. களஞ்சியம் அவர்கள்.